வணக்கம். நான் உங்கள் அருண். புது கான்கிரீட்டை பலப்படுத்த பல நாளைக்கு தண்ணி ஊத்தணும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா தண்ணீர் பற்றாக்குறை அதிகமா இருக்கிற இடத்துல என்ன பண்றது? இல்ல ஒரு பெரிய கான்கிரீட் ரோடு போடும்போது தொடர்ந்து தண்ணீர் ஊத்துறது சாத்தியம் இல்லாதப்போ என்ன செய்யறது? இதுக்கு வேற வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அங்கதான் கியூரிங் காம்பவுண்ட் என்கிற நவீன தீர்வு கை கொடுக்குது. இத ஒரு திரவ பிளாஸ்டிக் ஷீட் மாதிரியோ இல்ல கான்கிரீட்டுக்கான சன்ஸ்கிரீன் மாதிரியோ நினைச்சுக்கோங்க. கியூரிங் காம்பவுண்டுங்கிறது மெழுகு அல்லது பிசின் கலந்த ஒரு திரவம். கான்கிரீட் செட் ஆக ஆரம்பிச்ச உடனே இத அதன் மேல ஸ்ப்ரே பண்ணுவாங்க, இல்லனா பெயிண்ட் மாதிரி அடிப்பாங்க. சில மணி நேரத்துல இது காஞ்சு கான்கிரீட் மேல ஒரு மெல்லிய, கண்ணுக்கு தெரியாத நீர் புகாத படலத்தை உருவாக்கும். இந்த படலம் ஏன் அவ்வளவு முக்கியம்? ஞாபகம் இருக்கா? கான்கிரீட் அதுக்குள்ள ஏற்கனவே கலந்திருக்கிற தண்ணியோட வேதிவினை புரிஞ்சுதான் கெட்டியாகுது. இந்த மெல்லிய படலம் ஒரு சீல் மாதிரி வேலை செஞ்சு கான்கிரீட்டுக்கு உள்ள இருக்கிற ஈரப்பதத்தை வெயில்லையும் காத்துலையும் ஆவியாகாம உள்ளேயே சிறை பிடிச்சிரும். இப்படி உள்ளேயே தண்ணிய தக்க வைக்கிறதால வேதிவினை முழுமையா நடந்து கான்கிரீட் அதோட முழு பலத்தையும் அடையும். இதோட மிகப்பெரிய நன்மை தண்ணீரை மிச்சப்படுத்துறதுதான். வறண்ட பகுதிகளுக்கு இது ஒரு வரம். ரோடு, விமான ஓடுதளங்கள், கால்வாய்கள் மாதிரி பெரிய திட்டங்களுக்கு இது ரொம்ப வசதியானது. ஒரு தடவை அப்ளை பண்ணா போதும், வேலை முடிஞ்சது. தினமும் ஆள் வச்சு தண்ணி ஊத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஆக தண்ணி ஊத்தி கியூரிங் பண்றது ஒரு சிறந்த பாரம்பரிய முறைதான். ஆனா கியூரிங் காம்பவுண்டுங்கிறது எங்கேயும் திறமையா வலிமையான கட்டிடங்களை கட்ட சிவில் என்ஜினியரிங் பயன்படுத்துற ஒரு புத்திசாலித்தனமான தண்ணீரை சேமிக்கும் தொழில்நுட்பம். இது வெளியிலிருந்து தண்ணி ஊத்துறத பத்தினது இல்ல, உள்ள இருக்கிற தண்ணிய புத்திசாலித்தனமா பாதுகாப்பதை பற்றியது. உங்க ஏரியாவுல நடக்கிற கட்டுமானத்துல இந்த முறையை பார்த்திருக்கீங்களா? இந்தியாவுக்கு எது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? பாரம்பரிய முறையா இல்ல இந்த தண்ணீரை சேமிக்கிற முறையா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல நடைமுறை என்ஜினியரிங் தீர்வுகளை தெரிஞ்சுக்க லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.